எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த விடுமுறை நாட்டுல ஏழ்மை குடும்பத்துல பார்த்தவன் என் பேட்டா மாணிக்கம், என் மண்டாட்டி பேரு மறக்குதுங்க. எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த நாட்டு மன்னரும் அனாதையா இருக்கிறேன்னு எனக்கு வேலையை போட்டு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாருங்க. வேலை போட்டு கொடுத்து ஒரு நல்ல விஷயம் தான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பெரும் தகராறா போச்சு. எங்கிட்ட ஒரு சனி நேத்தாந்து 3ஆம் தரமா என் தள்ள கட்டாருப்பா. பம்புக்கார வாயாடி குட்டியாக்குறான். அத்தாங்கத்துல வேலை செஞ்சு நேரம் வீட்டுக்கு போய் ஏண்டி அப்படி கேட்டா போதும். ஏண்டா அப்படின்றா. நான் என்ன பண்ணுவேன்? அவரு சொல்லி தப்பு இல்ல. பெரியவங்க தான் சொல்லுவாங்க, முதல் வரத்து தாரம், 2வது வரத்து பாரம், 3வது வரத்து வாரன்னுவாங்க. வாரத்துக்கு வந்தாலும் எங்கன்னா ஓய்வு வைக்கிறாரா? அத்தாங்கத்துக்கு வேலைக்கு போறது கஞ்சா தண்ணி சொல்லிட்டு வந்தோமா, போய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாடி வந்து காமடியாட்டி முன்ன ஆளை காணும். இன்னைக்கு வந்த ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நல்ல ஒரு குடும்பம் குடுக்கட்டும். அண்ணா நீங்க ரொம்ப நல்லவரா? ஓஹோ நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து நீண்ட நாள் ஆச்சுண்ணா. அண்ணா வணக்கண்ணா. என் தம்பி நான் காம்பவுண்ட் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அண்ணா எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்கண்ணா. தம்பி அவரு இவ்வளவு சொல்றது இல்ல, நீயும் சொல்றது இல்ல. நான் அவரோட தம்பின்னு உங்ககிட்ட சொல்லறதுக்கு காரணம் இருக்குண்ணா. என்ன காரணம்? அது அப்புறமா சொல்றேன். நாங்க 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தாங்க. உடன்பிறப்பு. என் மேல பாஸ் ஆச்சு என் தம்பிக்கு. எனக்கு கல்யாணம் நடந்தது, அதுல என் தம்பிக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா தம்பின்றீங்க, அவர் தானே கூட இருந்து செய்யணும். நல்லா செஞ்சாரு. என்ன செய்தாரோ? கல்யாணத்துக்கு தாம்பளை பையா அவர் செலவு தான் போட்டு கொடுத்தாரு. தாம்பளை பை தானா? நம்ம வீட்டுக்கு வரவங்க மரியாதை கொடுக்குற விஷயம் அது. நல்ல விஷயம் செய்திருக்கீங்க. நான் பொள்ளாச்சி தாங்க போட்டு கொடுத்தீங்களா? அண்ணா பொள்ளாச்சி தாங்க போடலாம் தானே பிளான் பண்ணுங்க. சரி, மண்டிக்கு போன் பண்ணி கேட்டா விலை அதிகமா சொல்றாங்க. அதனால சாத்துக்குடி பழம் போட்டலாம்னு முடிவு எடுத்துட்டுங்க. கடி வகை நல்ல கடி, நல்ல கடி. கடையில போயிட்டு கேட்டா 1 கிலோ 200 ரூபாய் சொல்றாங்கன்னா, சாத்துக்குடி 200 ரூபாய் சொன்ன காசு கிச்சிலிக்காய் போட்டு கொடுத்துட்டாம்பா. கல்யாணத்துக்கு வந்து ஒத்த கூட போய் வைக்கல, சாத்து காமாச்சவரி அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் வேலை கிச்சிலிக்காய் பாட்டியோ என் குடும்பம் புளிப்பேன். தாம்பளை பையில கிச்சிலிக்காய் போடுவாங்க. அண்ணா இதுல என்னன்னா தப்பு இருக்கு? என்ன? கிச்சிலிக்காய் போட்டு கொடுத்தோம்னா வீட்டுல போயிட்டு எல்லாரும் ஊறுகாய் போட்டு சாப்பிட போறாங்க. எல்லாரும் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டாங்க. நீ கவர்ல ஊறுகாய் போட்டுனா சரக்கு என்கிட்ட வாங்கி. ஐயோ சாரி, ஞாபகம் வச்சுட்டீங்களே. கைதெல்லாம் கொட்டிட்டு யாரா 145 ரூபா கொடுங்கப்பா. ஐயோ நான் என்ன பண்ண தம்பியா தம்பியா ஒரு 145 ரூபா கொடுங்க. போய் யாருன்னா போய் கேளு போ. கிடையாது அண்ணி வராங்களா? ஓகே கொடுமா சீக்கிரம். அண்ணி வராங்க. பிளாக்ல போய் கேட்டா 200 ரூபாய் 240 பண்றாங்க. ஆபரேட்டர் கேளுண்ணா. ஆபரேட்டர் எவ்வளவுடா? 100 ரூபாய். பார்த்தா உங்களுக்கு ஏசி தாண்டா. அண்ணி வராங்களாண்ணா? ஆமா கொடுப்பா. பட்டி 100 20 120 மொத்த வச்சே கொடுங்க. 130 140 ரைட். ஓகே. ஐயோ 5 ரூபாய் பண்ணிட்டே. ஏன் 5 ரூபாய் குறையுது? 145 ரூபாய். பாட்டிலே 150 தான் போட்டுருக்காங்க. அந்த 5 ரூபாய் எது கேக்குறீங்க? கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். சரி, அந்த அட்டை போட்டு பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 5 ரூபாய். ஏமா அம்மா காலி அட்டை எடுத்து கொடுக்கிறீங்க. நாளைக்கு 4 பால் சாப்பிடுமா? 4 20 ரூபாய். ஏதாவது சொல்றாங்க கைது சொல்லலாம். எவ்வளவு கழுவுறியா? அண்ணா அந்த 20 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்க. வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் தெரியுமா? ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய். 60 ரூபாய் விடுங்க, 500 வச்சுக்க. ஒரு மாசம் குடிச்சா 15,000 ஆகுது. ஒரு வருஷம் குடிச்சா 1.5 லட்சம் ஆகுது. 10 வருஷம் குடிச்சா 15 லட்சம் ரூபாய் அடிக்கிறேன். நாயமா உடைக்கிற காசு மட்டும் அழிச்சிட்டு போனா அப்புறம் நம்ம எங்க இருந்து இடம் வாங்கி வீடு கட்டுறது? எங்க தான் வரீங்க நீங்களா? ஆர்னில இருந்து வராங்க. என்னது ஆர்னில இருந்து வரீங்க? மனுஷரா பொறுத்தா நன்றி விசுவாசம் அண்ணா யாரு இப்ப நன்றியோடு இருக்கிறது இல்ல. நாட்டு மீது பத்தி இருக்கணுமா? கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம். கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டு தராங்கன்னு சொல்லிட்டு பாரு. ரேஷன் கார்டு போய் கேக்குறீங்க. ஏன்னா நாட்டின் மீது இவ்வளவு பற்றா? நான் இந்தியா குடிமகன், பெருங்குடிமகன். ஆமா ஆமா. அதெல்லாம் இருக்கட்டா, நீ பண்றத நியாயம்? அதெல்லாம் 2 நாளைக்கு முன்ன அண்ணி அவ்வளவு அடிச்சு வெளியே தடுத்துறிய நியாயம்? அதெல்லாம் அடிச்சு வெளியே தடுத்து தானே பார்த்தேன். மருந்து போய் ஒரு கட்டி போட்டு வந்து வச்ச போய் காவல போய் வந்து ஒண்ணும் பண்ணுறாங்க. இல்லண்ணா நான் போயிட்டு அன்னி கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குளுக்கோஸ் போட்டு மாத்திரை மருந்து டானிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டு வந்துக்கிறேன். ஆமைக்கு வண்டியில போய் ரோட்ல வீடு வந்தா தூங்க மாட்டாரு. முதல்ல வீடு பண்ணுவாரு. ஏன்னா தப்பா நினைக்கிறீங்க? அண்ணி யாரு? அம்மாவுக்கு சமம். அம்மா யாரு? தெய்வத்துக்கு சமம். இப்படி எல்லாம் தப்பா நினைக்கலாமா? தெய்வம் யாரு? நம்மளை காப்பாத்துறோம்.
நான் அடிக்கிறதான் பேசிக்கிறீங்க. அவன் பண்ற சிலிமிச்சு தெரிஞ்சா? ஏன்னா என்னங்க ராமசாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, கோயில்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, முனியாண்டி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது. இப்படியே போனா அங்க ஒரு ஏரி இருக்குது. அது இல்லப்பா, கவர்மெண்ட்ல போட்ட 1000 ரூபாய் ஏறிக்குது அக்கௌண்ட்ல. என் பொண்டாட்டிக்கு ஏறிக்குதா? அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்குது நான் குடும்பம் பண்ற லட்சணம். குடும்ப தலைவி சரியில்லை தான் 1000 ரூபாய் போடாது விட்டாங்க. என்ன ரொம்ப போச்சப்பா. என்ன அடி பண்ணாங்க? அண்ணா எனக்கு கூட ஏறலண்ணா. அட கடவுளே, உனக்கு யாரியா? இல்லைங்கண்ணா. பாம்புல பண்ணியா? அண்ணா இல்லண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தியா? நான் கொடுக்கலண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த எடுக்க யாரா கொடுக்காது உங்க எப்படி யாரா? அண்ணா அது இல்லண்ணா. அதே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் குடும்பம் கூட சரியில்லைன்னு. என்ன பண்ணுதுப்பா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி. தம்பி, அண்ணா, முக்கியமான விஷயம். சொல்லுங்கண்ணா. அண்ணி மறந்துடா. யாரு எங்கண்ணா? ஆமா. சரிண்ணா. இந்த வழியா தான் கஞ்சி எடுத்துக்கின்னு வருவா. ஓ அப்படியா? அண்ணன் கிட்ட படுத்துக்கிறாரு சொல்லி அனுப்பியா? அண்ணா ஓ. நீங்க கவலையே படாதீங்க. ஆ, ஆ, அண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஆ, ஆ, நான் பார்த்து ஆ, ஆ, அனுப்பி. ஆ. நீ பாத்துட்டு என்கிட்ட அனுப்புறியா? அண்ணா ஏன்னா தப்பா நினைக்கிறீங்க? அன்னைக்கு உங்க தாய்க்கு சமன் சொன்னேன்ல? அண்ணா தேவனா எனக்கு அவங்க பாத்து அனுப்புறேன் சொல்லமா? இதுதானே நான் கல்யாண நேரத்துல இருந்து வீட்டு பக்கமே வராம இருக்கேன். வராது வெளிய குடும்பம் எல்லாம் போயிருக்கிறாப்பா. அண்ணா நான் அவரோட தம்பினை உங்ககிட்ட சொல்லாததுக்கு தான் நான் காரணம். என்ன காரணம்? எனக்கு பார்த்து பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருண்ணா. நீ தப்பிச்சு நான் போய் மாட்டிக்கிறேன். என்ன நான் பண்ற? எதுனா தப்பா நினைச்சேனா? ஒண்ணும் நினைக்காத. அண்ணனுக்காக விட்டு கொடுத்துட்டீங்களா? நீ விட்டு கொடுத்தால வை மட்டும் சொல்லி அனுப்பா. சரிண்ணா. நான் போய் பாறை மேல படுக்கிறேன். பாரமல்ல ஆ. அண்ணா, பாரமல்ல வேணாண்ணா. ஏன்? பாறை பனியில சூடு ஏறி போயிருக்குதுண்ணா. அடுத்த தீட்டி நாளே நீதான். என்னண்ணா? பனியில பாறை சூடுறா. ஆ. ஏய் வெயில தப்பா சூடுறா. ஓ, அப்படியா? யாருக்கு பக்கத்துல படுக்கிற வேண்டாம் சொல்லி அனுப்புறியா? சொல்லி அனுப்புறேன். சொல்லி அனுப்புறேண்ணா. மகாராஜாட்டம். உண்மையா ஆயிப்போச்சு அது உள்ள. தைய 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 தைய